இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம தமிழில் நிறைய சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் பேசுவோம். அந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக கஷ்டமாகவே இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம தமிழில் அதிகமாக பேசக்கூடிய குட்டி குட்டியாக இருக்கிற ஒரு 50 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பின்னாடி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். பின்னால் போ. பின்னால் போ எப்படி சொல்லலாம்? கோ பேக், கோ பேக். இப்போ முன்னால் வா அப்படின்னு எப்படி சொல்லலாம்? முன்னாடி வாப்பா அப்படின்னு சொன்னால் கம் ஃபார்வர்ட், கம் ஃபார்வர்ட். அன்பாக இரு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அன்பாக இரு அப்படின்னா பி கைண்ட், பி கைண்ட். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். எப்படி? கைண்ட், அன்பாக. பி கைண்ட் ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நிறுத்து எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். அவன் சொன்னான். யார்ப்பா அவன்கிட்ட சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், அவன் சொன்னான், ராஜா சொன்னான், ராணி சொன்னாள். சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் சொன்னான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ஹீ செட், ஹீ செட். அவன் சொன்னான். நல்லா கவனிங்க. இங்கே ஹீனா அவன், செட் அப்படின்னா சொன்னான் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிந்ததை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் சேயோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? செட். ஹீ செட் அப்படின்னா அவன் சொன்னான். நெக்ஸ்ட் ஒன். அவசியம் வரணும். நம்ம கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம்? டூ கம் அப்படின்னு சொல்லலாம், மஸ்ட் கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். கீழே இறங்கு எப்படி சொல்லலாம்? கோ டவுன், கோ டவுன். நெக்ஸ்ட் ஒன். மேலே போ எப்படி சொல்லலாம்? கோ அப், கோ அப். தயாராக இரு. இதெல்லாம் சின்ன சின்ன சென்டென்ஸுங்க. பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாரும் தயவு செய்து அமைதியாக இருக்காதுங்க. உங்களை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை உங்களுக்கு நான் அடிக்கடி நம்ம சேனலில் கொண்டு வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து பேசுங்க. தயாராக இருனா அப்படி சொல்லலாம்? பி ரெடி, பி ரெடி. நெக்ஸ்ட் ஒன். அவனை கூப்பிடு எப்படி சொல்லலாம்? அவனை கூப்பிடு அப்படின்னா கால் ஹிம், கால் ஹிம். இப்போ அவளை கூப்பிடுனா அப்படி சொல்லலாம்? கால் ஹர், கால் ஹர். என்னை கண்டுபிடி எப்படி சொல்லலாம்? என்னை கண்டுபிடி பார்க்கும் எப்படி சொல்லலாம்? ஃபைண்ட் மீ, ஃபைண்ட் மீ. இங்கே பாரு, இங்கே பாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிம்பிள் தாங்க. சூப்பர். நிறைய பேர் பேசிட்டீங்க. லுக் ஹியர், லுக் ஹியர். நெக்ஸ்ட் ஒன். என்ன பாரு. பாருங்களேன், பர்டிகுலராக இங்கே என்ன பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி சொல்லலாம்? லுக் அட் மீ, லுக் அட் மீ. என்ன பாரு. நெக்ஸ்ட் ஒன். என்னை போக விடு. நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் என்னை பிடிச்சி வச்சுருக்கீங்க, என்னை போக விடுங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னை போக விடு. அல்லது நாம் ஒருத்தவங்கிட்ட பெர்மிஷன் கொடுக்குறப்பா, அவனை நிப்பாட்டி வைக்காதப்பா, அவனை போக விடுப்பா. சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னை போக விடு. இந்த மாதிரிலாம் எப்படி சொல்லலாம்? லெட் மீ கோ, லெட் மீ கோ. என்னை போக விடு. நெக்ஸ்ட் ஒன். அவனை விளையாட விடு. அவன் தானே படித்து முடிச்சிட்டோம்ல, அவனை விளையாட விடுப்பா. சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவனை விளையாட விடு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. லெட் ஹிம் ப்ளே, லெட் ஹிம் ப்ளே. அவனை விளையாட விடு. இந்த மாதிரி நீங்கள் லெட்டை வச்சு நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. சூப்பராக பேசலாம். உங்களுக்கு லெட்டை வச்சு தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். அவனை விளையாட விடு அப்படின்னா லெட் ஹிம் ப்ளே, அவனை விளையாட விடு. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. அவனை சாப்பிட விடு, அவனை எழுத விடு, அவனை நடக்க விடு. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸை நீங்களாக பேசி இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன். அது இருக்கட்டும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது இருக்கட்டும். லெட் இட் பி, லெட் இட் பி. அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன். மீண்டும் வா, மீண்டும் வா எப்படி சொல்லலாம்? கம் அகைன், கம் அகைன். என்னை நம்பு. பிலீவ் மீ, பிலீவ் மீ. என்ன நம்பு. நமக்கு பிடிச்சவங்ககிட்டலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் மீ, என்னை நம்பு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். செலவை குறை. பெரியவங்களாம் அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி செலவை குறைப்பா. கட் காஸ்ட், கட் காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு அவனை தெரியும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்கு அவனை தெரியும். ஐ நோ ஹிம், ஐ நோ ஹிம். நெக்ஸ்ட் ஒன். நீ போகலாம். பர்மிஷன் கொடுக்குறோம். நீ போகலாம்ப்பா. யூ கேன் கோ, யூ கேன் கோ. நீ போகலாம். இப்போ இந்த இடத்துல நீ போகணும் அப்படின்னா உன்னுடைய கடமை நீ செய்யணும் அப்படின்னா அப்படி சொல்லலாம்? யூ ஷுட் கோ, யூ ஷுட் கோ. நீ போகணும். இந்த இடத்துல கட்டாயமாக போகணும் அப்படின்னா ஷுட்டை தூக்கிட்டு மஸ்ட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? யூ மஸ்ட் கோ. நீ கட்டாயமாக போகணும், வேறு வழியே கிடையாது. ஈஸியாக இருக்கா? ஷுட்டுனா நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறோம், மஸ்ட்டுன்னா உன்னுடைய கடமை நீ செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்ல வரோம். ஓகேங்களா?
ஓகே, அடுத்து பாருங்களேன். இது எளிதானது, இட் இஸ் ஈஸி. இது எளிதானது அப்படின்னா இட் இஸ் ஈஸி. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். சத்தமாக சொல்லு, எனக்கு கேட்கல, சத்தமாக சொல்லு. சே லவுட்லி, சே லவுட்லி. நெக்ஸ்ட் ஒன் பொறுமையாக இரு. சொல்ல பார்த்தீங்களா, எப்பா பொறுமையாக இருப்பா. பி பேஷண்ட், பி பேஷண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அது தூரமா, கேட்போம் பார்த்தீங்களா, அது தூரமா எப்படி கேட்கலாம்? இஸ் இட் ஃபார், இஸ் இட் ஃபார். நெக்ஸ்ட் ஒன். அது அருகில் உள்ளதா, எப்படி கேட்கலாம்? அது அருகில் உள்ளதா, இஸ் இட் நியர், இஸ் இட் நியர். நெக்ஸ்ட் ஒன். பிறகு என்ன, பேச்சுலக்கில் சொல்ல பார்த்தீங்களா, பிறகு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு என்ன எப்படி கேட்கலாம்? அதெல்லாம் சிம்பிள் தாங்க. தென் வாட், தென் வாட். எதை பற்றி, நீங்களே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அபவுட் வாட், அபவுட் வாட், எதை பற்றி. நெக்ஸ்ட் ஒன். யாருடன் வந்தாய், எப்படி கேட்கலாம்? நீ யாருடன் வந்தாய்? வித் whom did you come, வித் whom did you come. நீ யாருடன் வந்தாய். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நான் மகாவுடன் வந்தேன். எப்படி சொல்லாத? ஐ கேம் வித் மகா, ஐ கேம் வித் மகா, நான் மகாவுடன் வந்தேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இந்த இடத்துல உங்களுடைய நேம் அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்க நேமை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி வாயை திறந்து பேசுங்க. எல்லாருமே மறக்காமல் இந்த சென்டென்ஸ்க்காவது உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். சற்று முன், எப்படி சொல்லலாம்? a little while ago, a little while ago, சற்று முன். நெக்ஸ்ட் ஒன். இப்போ தாங்க, இப்போ தாங்க வந்தேன். சொல்லுங்க பார்த்தீங்களா, just now, just now, இப்போ தான். நெக்ஸ்ட் ஒன். பின்னால் நகரு, சொல்ல பார்த்தீங்களா, கொஞ்சம் பின்னால் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூவ் பேக், மூவ் பேக். நெக்ஸ்ட் ஒன். என்னை மன்னிங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, forgive me, forgive me. நீ போறியா, கேட்போம் பார்த்தீங்களா, நீ போறியா எப்படி கேட்கலாம்? do you go, do you go. நீ போறியா இப்படியும் கேட்கலாம். are you going, are you going. இப்போ இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்போ நீ போறியா அப்படிங்கிறத நம்ம are you going அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்னு பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் வேண்டும், எனக்கு கொஞ்சம் வேண்டும். ஐ வாண்ட் சம், ஐ வாண்ட் சம். எனக்கு கொஞ்சம் தேவை அப்படின்னா ஐ நீட் சம், ஐ நீட் சம். அடுத்தது என்ன சொல்லுங்க பார்த்தீங்களா, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட். கீழே விழுந்துட்டேன், ஐ ஃபெல் டவுன், ஐ ஃபெல் டவுன். அது உண்மையா, நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா எப்படி கேட்கலாம்? அது இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் ட்ரூ. அவர் யார் எப்படி கேட்கலாம்? அவர் யார்? ஹூஸ் ஹீ, ஹூ இஸ் ஹீ. இப்போ அவர் எங்கே எப்படி கேட்கலாம்? அவர் எங்கே எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தான். ஆன்சர் பண்ணுங்க பக்கம். வேர் இஸ் ஹீ, வேர் இஸ் ஹீ. இது என்னுடையது, சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது என்னுடையது. இட் இஸ் மைன், இட் இஸ் மைன். இது உங்களுடையதுன்னா எப்படி சொல்லலாம்? இட் இஸ் யுவர்ஸ், இட் இஸ் யுவர்ஸ். ஈஸியாக இருக்கா? நிறைய சென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் திருப்பி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பித்து நான் தமிழில் சொல்லும் போதே உங்களுக்கு பின்னாடி இங்கிலீஷில் சொல்ல வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இங்கிலீஷ் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த 50 சென்டென்ஸ் சூப்பரான சென்டென்ஸ் பின்னாடியே எல்லாருமே பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம எல்லாராலுமே பேச முடியுங்க. அடுத்து பாருங்களேன். நீங்கள் விரும்பியபடி எப்படி சொல்லலாம்? ஆஸ் யூ லைக் இப்படியும் சொல்லலாம், ஆஸ் யூ விஷ் இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் விரும்பியபடி. நெக்ஸ்ட் ஒன். அது எளிதானது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னா இல்லைப்பா, அது எளிதானது. தட் இஸ் ஈஸி, தட் இஸ் ஈஸி. நம்ம இட் இஸ் ஈஸி இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அது ஒரு வதந்தி. இட் இஸ் எ ரூமர், இட் இஸ் எ ரூமர். என்னுடன் வா எப்படி சொல்லலாம்? என் கூட வா. கம் வித் மீ, கம் வித் மீ. அவனுடன் விளையாடு எப்படி சொல்லலாம்? ப்ளே வித் ஹிம், ப்ளே வித் ஹிம். ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம 50 சென்ஸ் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வீடியோ முடிக்க போகிறோம். இப்போ வரைக்கும் வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு நான் சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.